எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ மழைக்காலம் தொடங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த தோலில் சருமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெடிப்பு ஒரு மாதிரி வரும். உதடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிச்சுக்கிட்டு இருக்கும். மொத்தத்தில் தோலே ஒரு சிலருக்கு அந்த பனி ஒத்துக்காதனால வெடிப்பிடிப்பாக பள்ளம் பள்ளமாக பாலம் பாலமாக கூட இருக்கும். அது பார்க்கவே ஒரு பாம்பு தோல் மாதிரி இருக்கும். நான் ரொம்ப நாளாக வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் எனக்கு பாம்பு தோல் மாதிரி இருக்குது, அது இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கான், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ பெங்களூர் போன்ற கிளைமேட்லலாம் இந்த வின்டர் சீசனில் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகும். நம்ம ஊர் கிளைமேட்லேயே பாருங்களேன், ஒரு சில ஏரியாவில் ரொம்ப பனி பெய்யும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த தோல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ரஃப் ஆகிடும், ஸ்கின் எல்லாம் ஈவனாக இல்லாமல் ஒரு மாய்ஸ்ட் இல்லாமல் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தோல் பிரச்சனைக்கு வின்டர் மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம் செய்து காமிக்க போகிறேங்க. இப்போது ஸ்கின் நல்லா இருக்குது, எங்களுக்கு மாய்ஸ்சர் இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நாங்களும் பயன்படுத்தணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பயன்படுத்தலாங்க. நமக்கு எப்பவுமே மாய்ஸ்ட் இருக்க ஸ்கின்ல நம்ம எப்பவுமே இளமையா தெரியும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களையும் கவனிச்சு பாருங்க. இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வயசே தெரியாது சீக்கிரத்துல, ஆனா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்துல அந்த சுருக்கங்கள் எல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால இது நமக்கு இப்பவே வந்து எப்பேற்பட்ட ஸ்கின்னா இருந்தாலும் இப்பவே வந்து நம்ம மாய்ஸ்ட் வந்து கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஸ்கின்ல அது நல்லதுதான். ஒரு சிலர் நினைப்பீங்க ட்ரை ஸ்கின்க்கு மட்டுமே இது பொருத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் இப்போ இன்கிரீடியன்ஸ் காமிக்கிறேன். அதில் என்ன பண்ணும், ஆயில் எல்லாம் சேர்ப்பேன். அந்த ஆயிலை வந்து வேணா கட் பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபேர்னஸ் கொடுக்குமா அப்படின்னா கட்டாயம் ஃபேர்னஸ் கொடுக்குங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நமக்கு காஞ்சிட்டு ஒரு மாதிரி வறட்சியாக இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. அது வந்து நமக்கு மாய்ஸ்ட் இருக்க ஃபேர்னஸ் வந்து நல்லா கொடுக்கும், க்ளோ கொடுக்கும். அப்புறம் குதிகாலெல்லாம் வெடிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. அந்த குதிகால் வெடிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அப்பேற்பட்ட க்ரீம் என்னதான் செஞ்சு காமிக்க போறீங்க அப்படின்ற ஆவல்ல நீங்க இருப்பீங்க. இந்த வின்டர் மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீமுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாங்க. பாடி பட்டர் 1 கப், மேங்கோ பட்டர் 1/2 கப், ஷியா பட்டர் 3/4 கப், பீஸ் வேக்ஸ் 1/4 கப், க்ளோவ் ஆயில் அதாவது கிராம்பு எண்ணெய் 2 டீஸ்பூன், அவகேடோ ஆயில் 3 டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் 4 டீஸ்பூன், டீ ட்ரீ ஆயில் 5 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் அதாவது கோகனட் ஆயில் 4 டீஸ்பூன், பாதாம் ஆயில் 4 டீஸ்பூன், லேவெண்டர் ஆயில் 1/4 டீஸ்பூன், செஃப்ரான் ஆயில் 1/4 டீஸ்பூன். இப்போ நீங்கள் வின்டர் மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீமுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்க. நிறைய கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் போட்டால் தாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த 0% எந்த கெமிக்கலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பொருள்களை பயன்படுத்தினா தான் நமக்கு அந்த ஃபேர்னஸ் கிடைக்கும். ஏன்னா கெமிக்கல் போடும்போது அவங்க வந்து கெமிக்கல் போட்டு ஏதாவது கொஞ்சம் ஃபேர்னஸ்க்கு கொண்டு வருவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம டோட்டல் ஆர்கானிக் 100% ஆர்கானிக் இயற்கையான பொருள்களை வச்சு செய்யும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க. ஆனா இதெல்லாம் சேர்க்கணும் கட்டாயம், அந்த மாதிரி ஒன்று இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது ஸ்கிப் பண்ணணும்னா நீங்க உங்களுடைய விஷ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பாருங்க, இது செய்யறதுக்கு நான் வந்து இங்க டபுள் பாய்லர் மெத்தட்ல இங்க பாத்திரம் வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிங்க, அதில் ஒரு பிளேட் வச்சிருக்கேன். டைரக்டா நமக்கு வந்து இது க்ரீம்க்கெல்லாம் டைரக்ட் சூடு படாம சும்மா மெல்ட் ஆகணும், ஜஸ்ட் அதுக்காக வச்சிருக்கேன். இப்போ இந்த பாத்திரம் சூடாயிடுச்சு, நான் ஏற்கனவே வச்சிருந்தேன் இல்லையா, அதனால சூடாயிடுச்சு. அதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாடி பட்டர் போட்டுக்கணுங்க. அடுத்தது மேங்கோ பட்டரும் போட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் விலை கூட, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்தது பீஸ் வேக்ஸும் போட்டுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிட்டு செஞ்சால் நமக்கு குவான்டிட்டி ரொம்ப குறைச்சலாக கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதில் தண்ணி எல்லாம் போட்டு நல்லா நிறையாவே குவான்டிட்டி வர்ற மாதிரி, அந்த தண்ணி போட்டால் கூட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க அது கெடாமல் இருக்கிறதுக்கு. அதனால் நிறைய குவான்டிட்டியே கிடைக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அடுத்தது ஷியா பட்டர் போட்டுடலாங்க.
பாருங்க எல்லாமே உருகிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், ஷியா பட்டர் வந்து 2 வகையானது இருக்குங்க. ஒன்று வந்து யூஎஸ்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாது. அந்த மார்க்கெட்டில் ஒவ்வொரு சமயம் எல்லாருக்குமே கிடைச்சா ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஒன்று வந்து லைட்டாக பச்சை கலரில் அந்த பிஸ்தா க்ரீனில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டுமே நல்ல குவாலிட்டி தான், எதுவும் அச்சப்பட வேண்டாம். இது வாங்கிட்டோமே இது வேறு கலரில் இருக்கே அது வேறு கலரில் இருக்கேன்னு எல்லாம் அச்சப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா உருகிருச்சு பார்த்தீங்களா. இதில் நம்ம என்ன பண்ணணும், எல்லா எண்ணெயும் சேர்த்துக்கணுங்க. டீ ட்ரீ ஆயில், டீ ட்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள் பிக்மெண்டேஷனுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போது நல்லா உருகிருச்சு பாருங்கள். இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இதில் அடுத்தது நம்ம செஃப்ரான், அதாவது குங்குமப்பூ ஆயில், அது சேர்த்துக்கணும். ரொம்ப காஸ்ட்லி, ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சும்மா ஒரு பின் போட்டால் போருங்க, கொடன்னு ஊற்றிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு குங்குமப்பூ ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸும் கொடுக்கும், ஸ்கின்க்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க, ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லேவெண்டர் ஆயிலும் ரொம்ப காஸ்ட்லி, அதாவது கம்மி ரூபாய்க்கு இருக்குது லேவெண்டர் ஆயில். அது தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க, அதில் வந்து ரொம்ப கெமிக்கல் இருக்குது. இது வந்து மணத்துக்காக போடுறதுங்க, நல்ல மணமாக இருக்கும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. இப்போ வின்டர் மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம் செஞ்சோம் இல்லையா, அது எல்லாம் கலவையெல்லாம் கலந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசரில் வச்சு விட்டேன். இப்போ பாருங்கள் அது எப்படி உறைஞ்சிருக்குன்னு. இதை இப்போது நம்ம நல்லா அடிக்கணுங்க இந்த மெஷின் வச்சு. இங்கே பாருங்க, இந்த க்ரீம் அடிக்க அடிக்க அப்படியே நல்ல நுர மாதிரி வருது பாருங்க, அப்படியே பால் மாதிரி வரும். இதுவே அந்த கெமிக்கல் எல்லாம் சேர்த்தாங்கன்னு வைங்களேன், கெமிக்கல் சேர்த்தாங்கன்னா இதுவே இந்த அளவுக்கு இந்த பாத்திரம் ஃபுல்லாக நிரம்பி இருக்குங்க, நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கும் நுர தள்ளிட்டு. நம்ம கெமிக்கல் போடாதனால கொஞ்சம் தான் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருலாங்க. நல்லா கெட்டி ஆயிரும். கெட்டி ஆகிட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வழக்கமாக எப்படி பயன்படுத்தணுமோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் இது வைக்க வைக்க கொஞ்சம் மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி மெல்ட் ஆனால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, அது மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வெளியில் வச்சா கெடவே கெடாது, இது சுத்தமாக கெடாமல் இருக்குங்க. இப்போது இந்த க்ரீமை நான் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேங்க. பாருங்கள் க்ரீம் ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸில் நம்ம இந்த வின்டர் மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம் ரெடி. இப்போது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாமா. நீங்கள் உடனே சொல்லுவீங்க, மேடம் உங்கள் கை வந்து ஃபேராக இருக்குது, மாய்ஸ்டர் ஆல்ரெடி இருக்குது, அதனால் எங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னு சொல்லுவீங்க. இல்லை நீங்கள் பாருங்கள், அதுலேயும் இப்போ ட்ரையாக இருக்குல்ல. ஒரு சிலர் சொல்கிறீங்க என்கிட்ட ரொம்ப நாளாக, இந்த முட்டியெல்லாம் ட்ரைனஸ் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும், அது நிறைய பேருக்கு சரியான சத்து இல்லைன்னா இந்த கால் முட்டி ஆகட்டும், முட்டு அந்த எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் எங்கே இருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது, குறன்னு இருக்கும் ஒரு மாதிரி ஸ்கின், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் ரொம்ப ஓவராக. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இதை பூசிட்டு வாங்க ரெகுலராக, ரொம்ப நல்லா கேட்குங்க. இன்னொன்று கால் ஆணி இருக்கிறவங்க, கால் வெடிப்பு இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் கூட பூசிட்டு வரலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குல்ல, இந்த மாதிரி ஷைனிங் கிடைக்குங்க. போக போக உங்கள் ஸ்கின் டோட்டலாகவே இந்த மாதிரி மாய்ஸ்சராக மாறிடும். ஆயிலுன்னு நினைக்க வேண்டாம், இது மாய்ஸ்டர் டோட்டலாகவே. மழைக்காலம் பனிக்காலம் நேரங்களில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நமக்கு இன்றைக்கி தீர்வு கிடச்சிருச்சுங்க. இந்த மாய்ஸ்சர் க்ரீம், ஃபேர்னஸ் க்ரீம், அப்புறம் வின்டர் க்ரீம் 3 in 1 இது. அதனால் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கட்டாயம். இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த எபிசோடில் உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல் நான் சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு தலைப்போடு உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது.
விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.